ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளி பேப்பர் பட்டர்ஃப்ளை தான் பார்க்க போகிறோம். இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப சூப்பரான, க்யூட்டான, அழகான வடிவத்தில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க. முதல்ல நமக்கு தேவையான உடம்பு பகுதிகளை வந்து பப்ளி உடம்பு பகுதிகளை வந்து ரவுண்டா வெட்டி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இறகுகளை வந்து ரவுண்டா வெட்டி அதை மடிச்சு நம்ம அந்த கிராஃப்ட் பேப்பர் சீட்ல வந்து ஒட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடல் அமைப்பும் அதோட இறகுகள் பகுதிகளும் ஒரு விதமா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பப்ளி விங்ஸை வந்து நம்ம அழகான முறையில ஒரு வண்ண காகிதத்துல வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சின்ன சிசரை வச்சு அதை வந்து ஒரு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ரோல் மாதிரி அழகா சுருண்டுக்கிட்டு வரும். அந்த ரோலை வந்து தலைப்பகுதியில வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவும் பார்ப்பதற்கு ஒரு கியூட்டான வடிவிலையும் இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அழகான விதத்துல கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விதங்கள்ல நீங்க டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்தந்த விதங்கள்ல நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்கெட்ச வச்சு சிம்பிளா, சீக்கிரமா, குயிக்கா செஞ்சு முடிக்கிற அளவுல சின்ன சின்ன டாட்ஸ் மாரி நம்ம போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், இல்ல ஜம்கி ஒட்டிக்கலாம், இல்லன்னா தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லன்னா குட்டி குட்டி பீஸா வந்து இப்ப கண்ணாடிலாம் நெறைய கிடைக்குது. அது ஒட்டிக்கலாம். இல்லன்னா பாசிய வச்சு கூட நீங்க ஒட்டிக்கலாங்க. அவ்வளோ அழகா அற்புதமா இருக்கும் இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை. கண்டிப்பா உங்க குட்டீஸ்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில டக்குன்னு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அழகான இந்த பட்டர்ஃப்ளையை செய்யணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சன்ரைஸ் மதுரை அப்படின்ற சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்க. இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த விங்ஸுக்கு வந்து நீங்கள் டபுளாக மடிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த விங்ஸ்ல வந்து ஓரங்கள பார்த்தீங்கன்னா, வேற கலர் பேப்பர லைட்டா ஒரு ரோல் மாதிரி சின்ன பீஸா வெட்டிக்கிட்டு, அந்த சைடு கார்னர மட்டும் நீங்க அழகா ஒட்டி விட்டீங்க அப்படின்னா, இன்னும் பார்க்கறதுக்கு கியூட்டா, அழகா அந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு அழகான வடிவில வந்து இது அமைஞ்சிரும். இதை கண்ணை கவரக்கூடிய வகையில குழந்தைங்களுக்கு சரி, பெரியவங்களுக்கும் சரி, இது பார்ப்பதற்கு ஒரு அழகான வடிவில வந்து இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த பப்ளி பட்டர்ஃப்ளைய இன்னும் அழகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் வந்து பல விதங்கள் இருக்குங்க. அந்த எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை வந்து அந்த விங்ஸ் ஓரத்துல, தலைப்பகுதி ஓரங்கள்ல, வால் பகுதி ஓரங்கள்ல, உடம்பு பகுதி ஓரங்கள்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் குட்டி குட்டியா நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவும் ஹைலைட்டாவும் தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் செஞ்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். குட்டி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது சாப்பிடணும், இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னா, அவங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு, பட்டர்ஃப்ளை பப்ளி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ்லாம், நிறைய மாற்றங்கள்லாம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன செஞ்சால் எப்படி எப்படிலாம் மாறுவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதங்களில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சாப்பிட வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை படிக்க வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சேட்டைகள் குறையணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகி அவங்களே வந்து இன்ட்ரெஸ்டிங்கோட வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய டென்ஷனாக இருக்காது. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தீங்க தான் குழந்தைகளை வந்து நாம் வந்து வேறு இடத்துக்கு நம்ம பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். இந்த பட்டர்ஃப்ளையை வேற எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார்டன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும். அந்த கார்டனுக்குள்ளே ஒரு பூச்செடி மாதிரி வச்சுட்டு, ஒரு கிளி பேரட் பறக்கிற மாதிரி, இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, ஒரு கோழி குஞ்சு போயிட்டு இருக்கிற மாதிரி, கோழி மேலே வந்து
குஞ்சுகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் செஞ்சு அங்கங்கே ஸ்டிக் மாதிரி நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரு கார்டன் எஃபெக்டில் அப்படியே ஒரு அழகான வடிவில் நம்ம கண்ணை கவரும் வடிவத்தில் ஒரு அழகான சின்ன கார்டன், க்யூட் கார்டன் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்டன் எஃபெக்டை வந்து நம்ம இந்த கொலு வைப்பாங்க பார்த்தீங்களா, நவராத்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும். அப்படி எப்படின்னா, நம்ம வந்து கார்டன் ரெடி பண்ணுறது, இல்லை அப்படின்னா நவராத்திரி, இல்லை வரலட்சுமி, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சின்ன க்யூட் கார்டன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கும் சரி, வர்றவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல எஃபெக்டிவா தரும். மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிய தரும். நம்ம மனசு வந்து அமைதியாவும், ஒரு சாந்தமா இருக்கிறதுக்கு இந்த மாரி இடங்களுக்கு போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் அப்படி கூட சொல்லலாம். அந்த மாரிலாம் ஏற்படும். அந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீட்லயும் ஒரு சின்ன கார்டன் ரெடி பண்ணணும். ஒரு கியூட்டான கார்டன் ரெடி பண்ணணும். அத பார்க்குறப்பலாம் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு அமைதிய தருங்க. அதுக்காண்டியே இந்த சின்ன கார்டன நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் சரி, வீட்ல இருக்க பெரியவங்களுக்கும் சரி, ஒரு கொஞ்சம் மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த மாரி கார்டன், பட்டர்ஃப்ளை, கிளி இந்த மாரி ஒரு இத பார்க்குறப்ப, அவங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாவும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு இந்த கார்டன் எஃபெக்ட் அப்படின்றத சொல்லுங்க. இந்த பப்ளி விங்ஸ மேல நீங்க பேக் சைடு வந்து நல்ல வசனம், நல்ல மெசேஜ் குடுக்கலாம். அந்த விங்ஸோடது பறக்கிறப்ப அழகா அந்த மெசேஜ் வந்து அழகாவும், ஹைலைட்டாவும் தெரியும். இந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சூட்டான ஒரு கார்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி பப்ளி பட்டர்ஃப்ளை கார்டை வந்து ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக இன்னொருக்கா செய்யுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி குட்டி பப்ளி பட்டர்ஃப்ளையை வந்து நீங்கள் அழகாக வந்து குட்டி பட்டர்ஃப்ளை, சின்ன பெரிய பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கட்டி உங்கள் வாலில் வந்து தொங்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பர்த்டே பார்ட்டி ஒரு நல்ல களை கட்டுற பார்ட்டியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரூம்பை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பப்ளி பட்டர்ஃப்ளையை வந்து நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி அங்கங்கே தொங்க விடலாம். இல்லை அங்கங்கே வாலில் வந்து பின்னாடி வந்து டபுள் டேப் போட்டு அங்கங்கே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் குச்சியில் வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த பப்ளி பட்டர்ஃப்ளையை வந்து ஒட்டிட்டு அதை அங்கங்கே வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நம்ம ரூம் அழகாக இருக்குது, நம்ம ரூம் இப்படி அழகாக நீட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். அவங்க இதனால் நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இந்த ரூம் வந்து இப்படி வைக்கலாமா, அப்படி வைக்கலாமா, இதை மாற்றலாமா, இந்த இடத்த இப்படி மாற்றலாமா அப்படின்ற யோசனையெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி நிறைய செய்ய சொல்லி கொடுங்க. இந்த பட்டர்ஃப்ளையை வந்து மூவபிள் பட்டர்ஃப்ளையாகவும் மாற்றலாம். அது க்யூட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரியாவோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எப்போ கேட்டாலும் அதை மறக்காமல் சொல்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இதன் மூலியமாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை மூலம் அந்த கிளிட்டர் ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த கிளிட்டர் வந்து பறக்கிறப்ப அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் கண்ணை கவரும் வண்ணத்தில் அது பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். கீ செயினாகவும் இதை பயன்படுத்தலாம். வாட்டர் கேனில் வந்து ஒரு அழகாக இருப்பதற்கு இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து அழகாக வந்து நீங்கள் ஒட்டி கொடுக்கலாம். அவங்களோட பேக்கில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுக்கலாம். அவங்க நோட்டில் வந்து லேபிள்லாம் வந்து ஒட்டுவாங்க. அந்த லேபிளை வந்து நீங்களே ரெடி பண்ணி அதில் வந்து இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை வந்து லைட்டாக சின்னதாக ஒரு சின்ன குட்டி பீஸ் மாதிரி ஒட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க புக்கை திறக்கிறப்பையும் சரி, நோட்டை திறக்கிறப்பையும் சரி, அதை அவங்க கண்ணில் பார்க்குறப்ப அவங்க கண்ணுக்கு ஒரு
ஒரு விருந்தாகவே இது அழகா இருக்கும். அது கண்ணை கவரும் வண்ணத்துல ஒரு அழகான வடிவில வந்து அது பார்ப்பதற்கு வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். அதனால அவங்க அடிக்கடி அத தொறந்து திறந்து பார்த்துக்குருவாங்க. அதன் மூலியம் அவங்க மனசு வந்து ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கலாம். அந்த பப்ளி விங்ஸ் மேல நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஆல்ஃபபெட் இருக்கும். அது தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடிக்கடி வந்து அவங்க படிக்கிறதுனால மனசுல வந்து அவ்வளோ ஆழமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பதிகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இந்த முறையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்க சூப்பரா, அழகா படிப்பாங்க. சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிருவாங்க. இந்த மாரி ஐடியாஸ்லாம் வந்து நெறைய நம்மளுடைய சேனல்ல வந்து நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான், நான் சொல்ற ஐடியாஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய சேனல வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து பேப்பர்ல மட்டும் செய்யணும்னு இல்லங்க. நீங்க கிளாத்ல கூட பண்ணலாங்க. கேன்வாஸ் கிளாத்து, வேஸ்ட் கிளாத்து, நம்ம ஸ்டிச்சிங் பண்ற இடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா, வேஸ்ட் கிளாத் வந்து நெறைய வச்சிருப்பாங்க. அந்த வேஸ்ட் கிளாத்த எடுத்துட்டு வந்து, உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெறைய வண்ணங்கள் அதுல குடுத்து, நீங்க வந்து பப்ளி பட்டர்ஃப்ளை செஞ்சீங்க அப்படின்னா, அழகாவும் இருக்கும், கியூட்டாவும் இருக்கும். நம்ம வீட்ல ஓல்டு சாரி வச்சிருப்போம், ஓல்டு ஷால் வச்சிருப்போம், ஓல்டு வந்து நம்ம பட்டு பாவாடைகள்லாம் வச்சிருப்போம். இதுலலாம் வந்து நீங்க பட்டர்ஃப்ளை செஞ்சீங்கன்னா, அழகா தத்ரூவமா அழகா இருக்குங்க. நீங்க வந்து இத வந்து உங்க குட்டி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுல வச்சு கூட நீங்க தைக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து அவங்களும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸ வந்து கியூட்டா இருக்கே, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துக்குருவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வெட்டிங் கார்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அந்த வெட்டிங் கார்டுல வந்து கார்னர்ல இந்த மாரி பப்ளி பட்டர்ஃப்ளைய வந்து சின்ன சின்ன பீஸுகளா வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்ட்டிக்கு வந்து டெக்கரேஷனுக்கு இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து கண்டிப்பா ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளைய சொல்லலாம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அந்த டெக்கரேஷன் செட்டப் வந்து எப்படி இருக்குது? அத பார்க்கறதுக்கு கண்ணை கவரும் வண்ணத்துல இருக்குதா? அது யாரெல்லாம் உங்கள பாராட்டியிருக்காங்க? இந்த மாரிலாம் எனக்கும் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள்ட்ட கேட்டுருக்காங்க? அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து நம்ம கடைகள்ல குடுத்து பண்ணுவோம். கடைகள்ல குடுத்து பண்றப்போ வந்து அது பிளைனா தான் நம்மட்ட குடுப்பாங்க. அந்த பிளைன கூட நம்ம அழகா வந்து ஒரு கலர்ஃபுல்லான பப்ளி பட்டர்ஃப்ளைய வச்சு ஒரு டிசைனா வந்து மாத்த முடியும். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து பர்த்டே பார்ட்டி இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன் இந்த மாரிலாம் நடக்குது அப்டின்னா, அதுல வந்து நீங்க ஸ்டிக் மாரி ரெடி பண்ணி அங்கங்க நீங்க அத நிப்பாட்டுனீங்க அப்டின்னா, ரொம்ப அழகா இருக்கும். வாசல்லலாம் வந்து நீங்க நிப்பாட்டி வச்சீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கும் சரி, வர்றவங்களுக்கும் சரி, ஒரு கண்ணை கவரும் வண்ணத்தில வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்களும் "இது அழகா இருக்கே! இது யாரோட ஐடியாஸ்? உங்க ஐடியாஸா? இல்ல யாரோட ஐடியாஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு இதே மாரி பார்ட்டி ஃபங்ஷனுக்கு வந்து செஞ்சு குடுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டியூஷன்லாம் எடுப்போம். டியூஷன் எடுக்கிறப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கிரியேட்டிவா எதாவது சொல்லிக் குடுக்கணும். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அதுக்கு தான் கடையில தான் போய் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் குடுக்கணுன்ற அவசியம் இல்லங்க. இந்த பப்ளி ஸ்டிக்கர வந்து நீங்க ரெடி பண்ணி, அவங்களுக்கு வந்து யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து 1 பிரைஸ், 2ண்ட் பிரைஸ், 3ர்ட் பிரைஸ் இந்த மாரி வந்து அந்த மார்க்க பொறுத்து வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்கலாம். இது மட்டும் இல்லங்க. நீங்க நெறைய விதங்கள்ல வந்து இந்த மாரி வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணீங்க அப்டின்னா, உங்க குழந்தைங்களே வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போயி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட்டா குடுப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். குழந்தைங்களும் வந்து பரவால்ல நம்ம மிஸ் செஞ்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விற்பனைக்கு அதிகமா வந்து உங்கள வந்து தேடுவாங்க. தேடி அதன் மூலியமா வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இது மூலியமா வந்து நெறைய விஷயங்கள வந்து கத்துக்குருவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செஞ்சு குடுப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் வந்து நம்ம ஸ்கெட்ச்ல தான் போடுவோம். இப்ப இனிமேல் என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த பப்ளி பட்டர்ஃப்ளைய வந்து குட்டி குட்டியா அழகழகா சின்ன சின்ன பீஸா வெட்டி, அந்த அவுட்லைன் பகுதிகள்ல ஃபுல்லாவே வந்து இந்த பப்ளி பட்டர்ஃப்ளைய ஒட்டிட்டீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாவும், அழகாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி பப்ளி பட்டர்ஃப்ளை வந்து டெக்கரேஷனுக்கு உங்களுக்கும் வேணும் அப்டின்னு
நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதை பெரிய வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்படி நீங்கள் எந்தெந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, டெக்கரேஷனுக்கு தேவைப்படுதா, இல்லை பார்ட்டி வேருக்கு தேவைப்படுதா, இல்லை வந்து கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவைப்படுதா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு பெரிய பெரிய வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். புக் மார்க்காக கூட நீங்கள் ரெடி பண்ணலாங்க. புக் மார்க்காக ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கும் வந்து புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்தெந்த விதங்களை எப்படி டைப்பில் வேணும் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வீடியோவாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் செய்கிற அந்த பப்ளி பட்டர்ஃப்ளையை வந்து என்னோட வாட்ஸ்அப்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அதை வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து ஷோ பண்ணி காட்டுவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் பண்ணின இந்த பப்ளி பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஷோ பண்ணி காட்டுவேன். கண்டிப்பாக எனக்கு மறக்காம நீங்கள் வந்து அனுப்பி விட்டுருங்க. இந்த பப்ளி பட்டர்ஃப்ளையை வந்து ஒரு ஃபேமிலி பட்டர்ஃப்ளையா கூட நீங்க மாத்தலாம். மாத்திட்டு அதுல வந்து உங்க ஃபேமிலியோட பேரெல்லாம் எழுதி, அதுல வந்து உங்க ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி, அத வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாரியெல்லாம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா, இத மறக்க முடியாத ஒரு நினைவுகளா வந்து எப்பயுமே வந்து நீங்க வந்து உங்க வீட்ல வச்சுக்கிறலாம். இந்த மாரி உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களே செஞ்சு உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் கண்டிப்பா இருக்கும். ஸ்கூல்ல வந்து இந்த கிராஃப்ட் காம்படிஷன்லாம் வப்பாங்க. அந்த கிராஃப்ட் காம்படிஷன், கிராஃப்ட் மேளா அப்படிலாம் வப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணிக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதன் மூலியமா உங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். கிரியேட்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். இதன் மூலமா நெறைய விஷயங்கள வந்து நீங்க கத்துக்கலாம். உங்ககிட்டயும் நெறைய பேர் வந்து, "எனக்கு இது நெறைய செஞ்சு குடுங்க. நெறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் தாரேன்." அப்படிலாம் பேசுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு வருமானம் பார்த்த திருப்தியும் கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து பட்டர்ஃப்ளைய பார்க்குறப்ப மனசுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா அந்த பப்ளி பட்டர்ஃப்ளைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.